பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். லூக்கா 23 17 18 19 17 18 19. பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவர் விடுதலையாக்குவது அவசியமாக இருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு பெரிய கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதக நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பாருங்கள், பண்டிகை தோறும் ஒருவர் விடுதலையாக்குவது நிச்சயம். எல்லா நோக்கமும் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் பரபாசை விடுதலை செய்து இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அப்படிதான் விலை பேசி அவர்கள் கணக்கு கொடுத்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டார்கள். இன்றைக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினாலும் பரலோகம் ஒரு சமயம் வரும்போது உங்களுக்காக இறங்கி அற்புதம் செய்யாமல் இருக்காது. பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டார்கள் என்று இல்லை என்ன வேண்டாம். என் பரலோகம் உங்களுக்காக இறங்கி அற்புதம் செய்கிற அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பது நிச்சயம். பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க, இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான், எல்லாம் கைவிட்டு போய்விட்டது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நாட்கள் வரும், பணம் செத்துவிடும், தேவனுடைய கரம் வெளிப்படாமல் இருக்காது. பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். பரபாசை விடுதலை செய், இயேசு சிலுவையில் அறையும் என்று ஜனங்கள் கூட்டம் தான் சொன்னார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள். பரபாசன் ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். பாருங்கள், இயேசுவை அகற்றும், பரபாசை விடுதலை செய்யும். இன்றைக்கு எந்த கூட்டம் பணத்தை வாங்கிட்டு எப்படி வேலை செய்யுது? உங்கள் பட்சமாக இருந்தவர்கள் உங்களுக்கு எதிராக ஒரு நேரம் மாறத்தான் செய்வார்கள். ஆனால் கர்த்தரோ உங்கள் பட்சமாக இருந்து உங்களுக்கு கைத்தம் பண்ணுவார். ஒரு காலத்தில் உங்கள் பட்சமாக இருந்தார்கள், இன்றைக்கு உங்களுக்கு எதிராக மாறிவிட்டார்களா? கலங்காதீங்க. செய்தி கேட்டுட்ருக்கீங்களே, உங்களுக்கு எதிராக மாறினவர்களே திரும்ப உங்கள் பட்சமாக மாற்ற கத்தருக்கு எவ்வளோ நேரமாகும்? ஒரு செகண்ட் போதும். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசு வல்லமுள்ளக்காரன் தொடுகிறதை பார்க்கிறேன். பிறந்தநாள் திருநாள் காண்பவர்களை இயேசு தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.